வணக்கம் மக்களே! நேத்த போலவே இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 கரண்ட்டா ஒரு 205 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 570 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. 2 இண்டெக்ஸுமே இன்னைக்கு டேல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. மெயினா சில முக்கியமான இண்டெக்ஸ் எல்லாம் இன்னைக்கு டேல ஏத்தி தான் நிஃப்டி 50ய தூக்கி கொண்டு போய் மேல வச்சிருக்காங்க. ஒண்ணு நம்ம பேங்க் நிஃப்டிய வந்து சொல்லலாம். லார்ஜ் கேப் பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டேல நல்ல பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பா HDFC பேங்க், ICICI பேங்க் 2ம் பார்க்கும்போது 1% மேலான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆக்சிஸ் அண்ட் கோடாக் 2ம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. இன்னைக்கு டேல வங்கி பங்குகள பொறுத்தவரைக்கும் நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த பங்குகளா இந்த 4 வங்கி பங்குகள் தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி ஏறுவதற்கும் ஒரு காரணமாவும் இருக்கு. நிஃப்டி 50 ஏறுவதற்கும் ஒரு காரணமா பார்த்தீங்கன்னா, இந்த வங்கி பங்குகள் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. மற்ற பக்கம் அதாவது PSU வங்கி பங்குகள், இன்னும் சின்ன சின்ன வங்கி பங்குகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு டேல அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணாம தான் வந்து இருக்காங்க. ஸோ இப்படி தான் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பட் என்னைக்கு இதெல்லாம் வந்து செயலிழந்து போகும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக வந்து தெரியாது. ஸோ நமக்கு எந்த இடத்துல ரொம்ப சேஃப்டி இருக்கோ அந்த சேஃப்டியை நோக்கி மட்டும் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருப்போம். ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு TCS வந்து ஃப்ளாட்டாக நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் விப்ரோ அண்ட் HCL டெக் ரெண்டுமே 1% மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்து இன்னைக்கு நிஃப்டி 50 ஏறுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது ஆட்டோ செக்டார் நம்ம பார்க்கும்போது ஆட்டோ செக்டரில் மோஸ்ட்டாக எல்லா பங்குகளும் இன்னைக்கு டேல நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. மாருதி பார்க்கும்போது ஒரு 0.5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. இதே டாடா மோட்டார் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2% ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐச்சர் மோட்டார், அடுத்தது ஹீரோ மோட்டர் காப், M&M எல்லாமே இன்னைக்கு டேல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். கொஞ்ச நாள் ஆட்டோ செக்டாரை போட்டு அடிக்கிறானுங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரை ஏற்றி வச்சு அழகு பார்க்குறாங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்து நல்லா ஏறுவதற்கு எந்தெந்த செக்டாரை ஏற்ற முடியுமோ அந்தந்த செக்டாரை ஏற்றி மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா கீழே விழுகாமல் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இதிலேருந்து என்னுடைய ஒரு புரிதலாக வந்து இருக்குது. ஸோ லார்ஜ் கேப் பங்குகள் இன்னைக்கு டேயில் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. நேற்று பர்ஃபார்ம் பண்ணாத பங்குகள் இன்னைக்கு டேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நேற்று பர்ஃபார்ம் பண்ண பங்குகள் இன்னைக்கு டேயில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஓரளவு நல்ல கெயினை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அடுத்தது FMCG செக்டரும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஏறுவதற்கு ஒரு காரணமாக வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. கரண்ட்டாக HUL அண்டு ITC. ஸோ HUL பார்க்கும்போது ஒரு 1.25%, ITC 1% ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. நெஸ்லே கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ நெஸ்லேவோட ரிசல்ட் வந்திருக்கு. நெஸ்லே ரிசல்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 24% வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த ஹை வேல்யூவேஷனில் கூட இந்த பங்கு ஏறுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ சேல்ஸ் க்ரோத் பார்க்கும்போது டபுள் டிஜிட் க்ரோத்தாக காட்டியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இன்னைக்கு நெஸ்லே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. போன குவார்ட்டரில் 659 கோடி, பட் இந்த குவார்ட்டரில் அரௌண்ட் ஒரு 750 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 753 கோடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சதாக இருக்குது. கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே லாபம் குறைஞ்சிருக்கு. பட் அந்த சேல்ஸ் க்ரோத் காமிச்சனால நெஸ்லே இன்னைக்கு டேயில் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து மற்ற FMCG பங்குகளும் இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கோல்கேட் கிட்டத்தட்ட 3% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. வருண் பெவரேஜும் ஒரு 3% வரைக்கான ஏற்றம். ஜோதி லேப் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. 1% வரைக்கான இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. பட் இருந்தும் கூட ஸோ வாங்கினதுலேருந்து பெருசாக வந்து அது இறங்காம தான் இருக்குது. மேபி அது அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வாங்கினதுலேருந்து ஒரு 10 ரூபா பார்த்தீங்கன்னா குறைஞ்சி தான் இந்த ஜோதி லேப் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது திரும்ப நமக்கு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்படி நமக்கு கோல்கேட்டில் கிடைச்சதோ அந்த மாதிரி இந்த ஜோதி லேபில் ஃபியூச்சரில் கிடைச்சதுன்னா அப்போ வந்து நம்ம செகண்ட் செட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது ஜோதி லேப் பற்றியான என்னுடைய ஒரு அப்டேட். ஸோ தொடர்ந்து மற்ற FMCG கம்பெனிஸோட ரிசல்ட் வரட்டும். பெரிய பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏறுவதே என்னைக்குனாலும் வந்து அடித்து உடைக்கிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் வந்து நம்ம இந்த FMCG ETFல முதலீடு பண்ணுறது இதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது. அடுத்த ஒரு குவார்ட்டரில் தான் இந்த FMCG கம்பெனிஸ் ஓரளவு க்ரோத்தை அடையும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். டக்குன்னு அவசர முடிவு எடுக்க வேண்டாம். வாய்ப்பை மட்டும் கரெக்டான ஒரு வாய்ப்பை மட்டும் சரியான நேரத்தில் பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணினாலே போதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ அடுத்தது
ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிவிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி 50 பார்க்கணும். இன்னைக்கு நிஃப்டி 50 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு பிரேக் அவுட்டை வந்து கொடுத்துருச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸை முட்டிட்டு நின்றுட்டு இருந்தது. அதை தாண்டுமா தாண்டாதா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்த ஒரு சமயத்தில் இன்னைக்கு டேயில் அந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் மேபி இந்த ஒரு பிரேக் அவுட் ஏற்பட்டதுன்னா 26,000 வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது டிவிஎஸ் மோட்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்க்கும்போது 1,99,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி அட்வென்ச்சர் வண்டி. ஸோ பல இடத்துல இருக்குது. கேடிஎம், அதுக்கப்புறம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஹிமாலயன்ல இருந்தும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்த மாதிரி தான் எனக்கு வந்து படுது. பட் இது ஒரு அட்வென்ச்சர் வண்டி. ஸோ பிஎம்டபிள்யூவில் கூட வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி டிவிஎஸ் வந்து இறக்கியிருக்காங்க. பட் மற்ற கம்பெனிஸ் வந்து பண்ணாத ஒரு விஷயத்த டிவிஎஸ் வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க. புது புது மாடல்ஸை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஹீரோ மோட்டர் காப்பெல்லாம் விடுறாங்க. பட் அந்தளவுக்கு மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து இல்லை. ஸோ கொஞ்சம் மொக்கையாக தான் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அதே தான் வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஓரளவு பஜாஜ் ஆட்டோவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. பட் டிவிஎஸ் எக்ஸ்போர்ட்லேயும் நல்லா பண்ணுறாங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்லையும் ஸ்கூட்டரை வச்சு சக்கப்போடு போடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி புதுசாக மாடல்ஸையும் வந்து இறக்கி போர்ட்ஃபோலியோவை பெரிய அளவுக்கு பெருக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் காரணம் டிவிஎஸ் மோட்டாருக்கு இன்னுமே ஒரு நல்ல ஒரு ஓவர் வேல்யூட் ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிவிஎஸ் இது ஹீரோ அண்ட் இந்த பஜாஜ் இது கூட கம்பேர் பண்ணால் சூப்பரான ஒரு வளர்ச்சி விகிதத்தில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக டிவிஎஸ் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். இன்னும் இந்த பங்கு தொடர்ந்து ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்கிறதுக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோன் கிட்ட இருந்த அப்டேட். ஸோ ஏஞ்சல் லோனோட ரிசல்ட் வந்திருக்கு. 50% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் வந்து சரிவடைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஒரு 294 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 212 கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிக்ளைன் ஆகிருக்கு இந்த ஏஞ்சல் லோனுக்கு. அதே சமயத்தில் இவங்களுடைய அசட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16% வளர்ச்சியில் வளர்ந்துருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்லேயும் வந்து இவங்க அடியெடுத்து வந்து வைக்கிறாங்க. பட் வளர்த்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். பட் இருந்தாலும் டைவர்சிஃபை பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ இந்த ஆப்ஷன் வால்யூம் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. இது எல்லா ப்ரோக்கரேஜுக்கும் ஒரு தலைவலியான ஒரு விஷயமா வந்து வந்துட்டுருக்கு. அதுதான் ஏஞ்சல் லோனோட பர்ஃபார்மன்ஸையும் வந்து இந்த இடத்துல நமக்கு காமிக்குது. ஸோ பட் இருந்தாலும் லாஸ்ட் 2 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஏஞ்சல் லோனோட இந்த குவார்ட்டர் ரிசல்ட் ஓரளவு பெட்டரான ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. மேபி ஏதாச்சும் ஆட் ஸ்பெண்டெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் 2 குவார்ட்டர் ரொம்ப சுமாரான ஒரு குவார்ட்டர். பட் இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரை வந்து காட்டினாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வளர்ச்சி விகிதத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா ஸ்லோ டவுன் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துலலாம் நான் இன்னும் வந்து கரெக்ஷனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் இந்த ஆப்ஷன் வால்யூம் எல்லாம் என்றைக்கு ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றியான அவேர்னஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. புதுசாக வரவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இதனால் ஸோ இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் பாதிக்கப்படுவது கொஞ்சம் உறுதி அப்படின்னு தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம இதில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்து பொறுத்திருந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதாங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது கெய் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து அப்டேட். நேற்று கெய் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. நம்ம ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட்டை வந்து பார்த்துருந்தோம். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. பட் இருந்தாலும் கூட ஆக்சிஸ் பேங்க் இன்றைக்கி டேயில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. பட் இது கெயில் அப்படியே மாற்றி நடக்குது. பட் இது ஆல்ரெடி ஒரு ஓவர் வேல்யூடு ஒரு ஸ்டாக் தான். பட் இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸாக ஓரளவு டிக்ளைன் ஆகாத பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் கூட இன்றைக்கி டேயில் மார்க்கெட்டில் இதை போட்டு அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி பாலிகேப்போட ரிசல்ட்டுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஈவினிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுவும் ஒரு முன்னணி நிறுவனம் இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது ஃபினாலெக்ஸ் கேபிளோட ரிசல்ட் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கெய் இன்றைக்கி டேயில் நல்ல ஒரு அடியை பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல ஃபால்லேருந்து ஒரு நல்ல ரெக்கவரை கொடுத்த ஒரு பங்கு தான் திரும்ப ரெக்கவரை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் இதே ப்ரீமியமில் எவ்வளோ நாளைக்கு ட்ரேட் ஆகுங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் நேற்றே நம்ம பார்த்தோம். ஓலா சக்தி அப்படின்ட்டு இந்த பிஎஸ்எஸ் வந்து இவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்கன்ட்டு இப்போ அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த போர்ட்டபிள் இன்வெர்ட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஏசி, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு வந்து இந்த போர்ட்டபிள் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ண முடியும்ன்ட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் விலை தான் நமக்கு
கட்டுப்படியாகாத ஒரு விலையில வந்து கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ரூ. 27,000 சாரி ரூ. 30,000 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங் பிரைஸ். 1.5 கிலோவாட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 30,000 கிட்ட இருக்கு. ஸோ இந்த 1.5 கிலோவாட் நார்மல் யூபிஎஸ் என்ன ரேட் அப்படின்ட்டு தெரில. பட் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். வாங்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டவுட்டான ஒரு விஷயம். மேபி ஏதாச்சும் ஒன்று நடக்குதாங்கிறத பார்ப்போம். ஒரு 9.1 கிலோவாட்டோட பேட்டரி ப்ரைஸ் பார்க்கும்போது ரூ. 1,60,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் ஆகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ டாடா கம்யூனிகேஷன் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜிபியூவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா நிறுவனத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ டிசிஎஸோட அந்த 1 ஜிகாவாட் இந்த டேட்டா சென்டரோட பிளானில் டாடா கம்யூனிகேஷனும் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. பட் இவங்களுடைய ரிசல்ட் வந்து டிக்ளைன் ஆகி தான் வந்திருந்தது. பட் இந்த ரிசல்ட்டை நான் ஃபுல்லாலாம் வந்து செக் பண்ணவே இல்லை. என்ன நம்பர் கூட நான் வந்து பார்க்கல. பட் ரிசல்ட் டிக்ளைன் ஆயிருந்ததுன்னு ஒரு ஹெட் நியூஸ் மட்டும் நான் பார்த்துருந்தேன். ஸோ இப்போ இவங்க இந்த டேட்டா சென்டர் ஒரு பிளான்லேயே இவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ உறுதிப்பட வந்து தெரிய வந்திருக்கு. பட் எல்லாரும் வந்து டேட்டா சென்டர் பாருங்க. அடுத்த ஒரு செய்தி பாருங்க. ஆரக்கிளோட இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஏஐ டேட்டா பிளாட்ஃபார்ம்ல இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், அசென்ச்சர், எல்டிஐ எல்லாம் வந்து ஒரு $1.5 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆரக்கிளோட என்விடியாவை பேஸ் பண்ண அந்த டேட்டா சென்டரை வந்து ஸோ இந்த நிறுவனங்கள் யூஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மாறா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா தனியாக டேட்டா சென்டரே பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறதா ஆல்ரெடி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் அமைக்கிறதுக்கு இன்னும் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த டேட்டா சென்டரோட கெப்பாசிட்டியை ஏன் இந்த ஜிகாவாட் ஏதோ கரண்ட்டை மெஷர் பண்ணுற மாதிரி ஜிகாவாட்டில் வந்து கொடுக்குறாங்க, டெராபைட் இந்த மாதிரி தானே வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நண்பர் வந்து கேட்டிருந்தார். பட் அவர் கேட்ட கேள்வியிலேயே ஆன்சர் இருந்தது. ஸோ அதை இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் நான் நினச்சேன். ஸோ இப்போது ஒரு டேட்டா சென்டர் இப்போ 100 மெகாவாட் அப்படின்ட்டுலாம் வந்து டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ அது எப்படி வந்து அவங்க குறியிடுறாங்கன்னா மோஸ்ட் டேட்டா சென்டருக்கு முக்கிய தேவையை பார்த்தீங்கன்னா இந்த பவர் தான். ஸோ எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுதுங்கிறத பொறுத்து அந்த டேட்டா சென்டரோட அந்த மெகாவாட் அண்ட் ஜிகாவாட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் டேட்டா சென்டருக்கு. ஏன்னா டேட்டா சென்டர் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூகுள் அண்ட் இந்த மெட்டாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா சென்டர் பக்கத்துலேயே நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் வந்து அமைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கூட நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பவர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். நாளைக்கு இந்தியாவில் நம்ம நாட்டிலையும் பெரிய அளவுக்கு இந்த பவர் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும் இந்த டேட்டா சென்டர்னால. ஸோ கூகுள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டிசிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அதானி டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரிலையன்ஸ் பெரிய அளவுக்கு ஒரு பிளானே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா சென்டர் அமைக்கும் போது அதற்கான பவர் தேவையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகும். இந்த 1 ஜிகாவாட்டை வச்சு கிட்டத்தட்ட 7.5 லட்சம் வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சர்வேவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா பவர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஜிகாவாட் டேட்டா சென்டரை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ இதன் காரணமாக தான் ஜிகாவாட் அப்படின்ட்டு கெப்பாசிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ பார்ப்போம், நம்ம அடுத்த பண்ணுவோம். ஸோ டிசிஎஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், அதுவும் வந்து டேட்டா சென்டருக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ கூடவே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து டேட்டா சென்டருக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக தான் என் கண்ணுக்கு படுது. பட் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் நமக்கு எந்த ஒரு பயனும் அது அளிக்காது. ஸோ லாங் டேர்மில் ஒரு நல்ல பயன் அளிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த ஆரக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டேட்டா சென்டரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நேற்று கூட நம்ம செய்தி பார்த்தோம். ஸோ இந்த ஏஎம்டியோட ஜிபியூ வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு 50,000 ஜிபியூ வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ டேட்டா சென்டரோட ஒரு தேவை எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், எந்த அளவுக்கு இவங்க கல்லா கட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம நாட்டு நிறுவனங்களும் டெஃபினட்டாக இதை பண்ணி பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பாங்கங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. பட் அதுக்கு எல்லாமே காலம் தான் வந்து எடுத்துக்கும். ஸோ டைம் ரொம்பவே வந்து தேவைப்படும். இடப்பட்ட டைமில் நமக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு ஸோ டேட்டா சென்டர்லாம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அது பங்கு எங்கேயோ வந்து மேலே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் முதலீடு பண்ணணும்னு நினச்சா அது ரொம்பவே வந்து ஒரு தவறான செயலாக இருக்கும். அப்போ நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது. அதனால் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறோம். கெஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷனை வந்து நம்ம எடுக்கிறோம். அதுவும் நல்ல ஒரு ரேட்டில் நம்ம அந்த டிசிஷன் எடுக்கும்போது லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா யோசித்து அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.